மல்லி விஜயை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. மல்லிக்கு இப்போ என்ன படம் தெரியல. ராஜி நினச்ச மாதிரியே விஜய் இப்போது ஜெயிலுக்கு போயிட்டான். இதுக்கப்புறம் விஜய் வெளியே வருது கஷ்டம்தான். ஆனால் விஜய் வெளியே கொண்டு வரது நம்ம கையில் மட்டும் தான் இருக்குது. விஜயை ஒரு வாரத்துக்கு ஜெயிலில் வச்சிருந்து அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வரலாம். அதுக்குள்ளே அந்த ஒரு வார கேப்பில் மல்லியை எப்படியாவது வீட்டோட துரத்தியாகணும். மல்லி இதுக்கப்புறம் விஜய் வாழ்க்கையில் வரவே கூடாது. அதுக்குள்ளே விஜயோடைய பாதி சொத்தியாச்சும் நம்ம பேருக்கு மாற்றியாகணும் அப்படின்னு குணசேகரனுக்கு கால் பண்ணி நம்ம ராஜேஸ்வரி பேசுகிறாங்க. குணசேகரன், இதுதான் சரியான நேரம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது ஜெயிலுக்கு போங்க. போயிட்டு விஜயை பாருங்கள். விஜய்கிட்ட போயிட்டு, சார் இது மாதிரி இந்த கேஸ் ரொம்ப சிவியராக இருக்குது, உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதே கஷ்டம்தான். நீங்கள் ஒரு வேளை ஜெயிலுக்கு போகிறதோட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டீங்க, அதனால் உங்கள் பேரில் இருக்கிற எல்லா சொத்தையும் அவங்க பேருக்கு மாற்றிடலாம், இல்லைனா எல்லாத்தையும் சீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பேசுகிறாங்க சார். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கேஸும் தப்பிக்கணும், இந்த சொத்தத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னா ஒரே வழி மட்டும் தான் சார் இருக்குது. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் நான் பத்திரம் ரெடி பண்ணிட்டு வரேன், அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுங்க. எல்லா சொத்தையும் இப்போதைக்கு தற்காலிகமாக உங்கள் அக்கா பேருக்கு மாற்றிடலாம். அப்போ தான் இன்வெஸ்டர்களால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்காக குணசேகரன்? அப்போ நாம் அவங்களை ஏமாற்றணும்னு ஆகிட்டதா? இல்லை சார், நான் சொல்கிறது கேளுங்க. அவங்க உங்களை தான் ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் எல்லா சொத்தையுமே உங்கள் அக்கா பேருக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்கள் அக்கா இன்வெஸ்டருக்கெலாம் தர வேண்டிய பங்கெல்லாம் பிரித்து கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்களே வெளியே வந்துடலாம், உங்கள் சொத்தையும் காப்பாற்றிடலாம் சார். இது மட்டும் தான் இப்போ இருக்கிற ஒரே ஐடியா. இதை நான் சொல்லலை, நம்ம லாயர் சொன்னார். அதனால தான் உங்கள்கிட்ட காது வச்ச மாதிரி பேச வந்தேன். ஏன்னா லாயர் வந்தால் கண்டிப்பாக போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்பாங்க. நான் வந்து சந்தேகம் இருக்காது சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்னீங்கன்னா நாம் இப்போயே பத்திரத்தை ரெடி பண்ணிடலாம். சரி குணசேகரன், நமக்கு நம்ம சொத்துலாம் முக்கியம்தான். ஆனால் அதுக்காக இன்வெஸ்டர் ஏமாற்றக்கூடாது குணசேகரன். இல்லை சார், நான் உங்கள் அக்காவை தெளிவாக பேசிட்டேன். மேடம் அவங்களுக்குலாம் பணத்தை கொடுத்துலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் சொத்துலத்தையும் அவங்க பேரில் மாற்றணும் சார். சரி குணசேகரன், நீங்கள் பத்திரம் ரெடி பண்ணிட்டு வாங்க, சைன் போட்டு தரேன் அப்படின்னு குணசேகரன் விஜய் சொல்கிறாங்க. சரி சார் சொல்லிட்டு குணசேகரன் வெளியே வந்துடுறாரு. இங்கே பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி அதுக்குள்ளே மல்லியை கூப்பிட்றாங்க. ஏய் மல்லி, என்ன பண்ணுற? இல்லை நான் வெளியே போகிறேன். வெளியே போறியா? எங்கே வெளியே போகிற? இல்லை நான் வெளியே போயிட்டு விஜய் சாரை பார்க்க போகிறேன். விஜயை பார்க்க போறியா? நீ எதுக்காக விஜயை பார்க்கணும்? ஆமாம், அவர் இப்போ போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, அவரை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு அவர்கிட்ட போய் பார்த்து பேசணும்ல, லாயரை பார்க்கணும். இங்கே பாடி, இதெல்லாம் நீ பார்க்கணும் உனக்கு யார் சொன்னா? ஏன் மேடம், நான் பார்க்கக்கூடாதா? நீ பார்க்க தேவையில்லடி. நீ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கே விஜய்க்கு தத்திரம் ஆரம்பிச்சது. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் விஜய் படுறான். எல்லாத்துக்கும் காரணமே நீ தான். அப்படி இருக்கும்போது நீ போய் விஜயை காப்பாற்ற போறியா? நீ ஒரு மண்ணு பிடுங்க முடியாது. உன்னால் விஜயை காப்பாற்றவே முடியாதுடி. நான் வேணால் எழுதி தானே ஞாபகம் வச்சுக்கோ. இப்போதைக்கு இன்வெஸ்டருக்கெலாம் பணத்தை செட்டில் பண்ண மாட்டா மட்டும்தான் விஜய் வெளியே வர முடியும். அது வரைக்கும் விஜய் வெளியே வர முடியாது மேடம். அப்படின்னா நீங்கள் உடனே போயிட்டு அந்த இன்வெஸ்டருக்கெலாம் பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணுங்கள் மேடம். விஜய் வெளியே கொண்டு வாங்க மேடம். ஓ அப்படியா? நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? இங்கே பாரு, இன்வெஸ்டர் கேட்குற பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. அதெல்லாம் உன்னால் லைஃப்லேயும் ரெடி பண்ணவும் முடியாது. ஆனால் நான் மனசு வச்சா கண்டிப்பாக அந்த பணத்தை செட்டில் பண்ண முடியும். செட்டில் பண்ணி விஜயை வெளியே கொண்டு வர முடியும் மேடம். அப்படின்னா நான் உங்கள் காலில் வேணால் விழுறேன், உங்கள்கிட்ட மடிப்பிச்சு கேட்குறேன். என் புருஷனை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வாங்க மேடம். ஐயோ, அந்த வார்த்தையை கேட்டாலும் எனக்கு அப்படியே காதெல்லாம் பற்றிட்டு எரியுதுடி. உன் புருஷனை வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவனை என் தம்பி அவனா வெளியே கொண்டு வரேன். ஆனால் உன் புருஷனா ஒரு நாள் நடக்காது மேடம். நீங்கள் சொல்கிறது புரியல மேடம். ஓ மேடம் கிட்ட புரியலையா? இங்கே பாரு, அன்னைக்கு சொல்கிறேன் இன்றைக்கே சொல்கிறேன். நீ வந்து விஜயோடைய வாழ்க்கையை விட்டு போயிடுறேன், நான் விஜய் டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இரு. நீ போன அடுத்த 10வது நிமிஷம் விஜய் வெளியே வந்துடுவான். ஆனால் அதுக்கப்புறம் நீ விஜயோடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. நான் உன்னை விஜய் கூட பார்க்கவே கூடாது. இல்லை நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பான் அப்படின்னா நீ இந்த வீட்டில் இருக்கலாம். ஆனால் விஜய் இங்கே இருக்க மாட்டான், ஜெயிலில் தான் இருப்பான். எப்படி வசதி? விஜய் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நீ கையெழுத்தை போட்டு கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து காட்டுறாங்க ராஜேஸ்வரி. உடனே மல்லிக்கு என்ன பண்ணுன்னு தெரில. வேறு வழி இல்லாமல், மேடம் ப்ளீஸ் மேடம், விஜய் காப்பாற்றுங்க மேடம். நான் தான் சொல்லிட்டேனே மல்லி, இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நீ தான் இருக்க. நீ என்ன முடிவெடுக்க போகிற சொல்லு? விஜய் வெளியே வரணுமா இல்லை அங்கேயே இருக்கணுமா? இல்லை மேடம், நான் விஜய் விட்டு போயிடுறேன். விஜய் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், பரவாயில்ல மேடம் அப்படின்னு இங்கே அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டு விஜய் நினச்சிக்கிட்டே மல்லி பேகை தூக்கிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே அழுதுகிட்டே போகிறாங்க. அப்படி மல்லி அழுதுகிட்டே போகும்போது கரெக்டாக மல்லிக்கு பின்னாடி வந்து ஒரு கார் நிற்கிது. மல்லி ஒன்று அதையும் கவனிக்கலை. அவங்க அப்படியே நிற்கிறாங்க. டக்குன்னு காரை விட்டு இறங்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம அரவிந்த். ஸோ அரவிந்த் காரை விட்டு இறங்கி வந்து மல்லி எங்கே போகிறீங்க அழுதுகிட்டு பேகை தூக்கிக்கிட்டு அப்படின்னு அரவிந்த் கேட்குறாரு. மல்லி எப்போல்லாம் வீட்டை விட்டு கோச்சிட்டு போகிறாங்களோ, மல்லிக்கு எப்போல்லாம் ஒரு தவிர்க்க முடியாத பிரச்சனை வருதோ அப்போல்லாம் கரெக்டாக அரவிந்த் சொல்லி வச்ச மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். அதே மாதிரி மல்லியை பார்த்துட்டு என்னாச்சு மல்லி அப்படின்னு கேட்க மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. அரவிந்துக்கு ஒன்றுமே புரியல. மல்லி ஏன் மல்லி இப்போ அழுகுறீங்க? ஃபஸ்ட்டு இங்கே வாங்க, காரில் உட்காருங்க, வாங்க மல்லி
மல்லி அப்படின்னு மல்லியை கொண்டு வந்து காரில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு என்னாச்சு மல்லி சொல்லுங்கள், எதுவும் பிரச்சனையா? மறுபடியும் விஜய் உங்களை திட்டினாரா? சொல்லுங்கள் மல்லி. இல்லை அரவிந்த், உங்களுக்கு தெரியாமல் இங்கே நிறையா பிரச்சனை நடந்து போச்சு. இப்போது விஜய் கம்பெனியில் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. அதனால் விஜய் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அதுதான் விஜயை காப்பாற்றணும் அப்படின்னா என்ன டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட சொல்லி மிரட்டினாங்க. நானும் வழி இல்லாமல் விஜயை காப்பாற்றினா போதுன்னு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு வந்துட்டேன் அரவிந்த் அப்படின்னு சொல்லி மல்லி அழுகுறாங்க. உடனே அரவிந்த், என்ன மல்லி, ஏன் இப்படி பண்ணீங்க? இது மட்டும் விஜய் சார் தெரிஞ்சுன்னா அவர் எவ்வளோ கோபப்படுவா தெரியுமா? அவங்க அக்கா இதை அப்படியே மாற்றி சொல்லிடுவாங்க. ஏன் மல்லி அவசரப்பட்டீங்க? உங்கள்கிட்ட நான் பலமுறை சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆபத்து அப்படின்னா நீங்கள் உடனே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு. ஏன் மல்லி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒருத்தர் பைக் வந்து கார்ட்டை நிற்குது. யாருன்னு பார்த்தா குணசேகரன். ஸோ குணசேகரனை பார்த்த மல்லி, அரவிந்த் அவர் தான் நம்ம கம்பெனி மேனேஜர் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு பேசும்போது கரெக்டாக குணசேகரன் பேசுகிறாங்க. மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே விஜய்கிட்ட பக்காவாக பேசிட்டேன். விஜய் சாரும் ஓகே சொல்லிட்டாரு. நீங்கள் மட்டும் ஓகே சொன்னீங்கன்னா பத்திரத்தை ரெடி பண்ணி யாருக்கும் தெரியாமல் விஜய் சார்கிட்ட கையெழுத்து வாங்கிடலாம். கையெழுத்து வாங்கிட்டா அப்புறம் எல்லா சொத்தும் உங்கள் பேரில் வந்துடும். என்ன மேடம், ஓகே தானே? மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் நான் பண்ணிட்டேன். அதேமாதிரி நீங்கள் எனக்கு இந்த செட்டில் பண்ணணும்னு சொன்னீங்களே, அதையும் கொஞ்சம் மறந்துடாமல் செட்டில் பண்ணுங்கள் மேடம். ராஜேஸ்வரி உடனே, குணசேகரன், நீங்கள் மட்டும் சொத்தத்தையும் என் பேரில் மாற்றுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கன்ஃபார்ம் உறுதி. ஓகே மேடம் அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் காது வாங்குறாங்க அரவிந்தும் மல்லியும். அப்போது இந்த குணசேகரன் யார் கூடவோ கூட்டணி சேர்ந்துக்கிட்டு விஜயை பழி வாங்குறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. குணசேகரன் உடனே பைக்கை தூக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. உடனே விஜயும் அரவிந்தும் மல்லியும் அவங்கள ஃபாலோ பண்ணியே போகிறாங்க. பார்த்தா குணசேகரன் நேராக போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டின உடனே இறங்கின குணசேகரனை அரவிந்து போயிட்டு சட்டையை பிடிச்சி, டேய் உண்மையை சொல்டா, எதுக்குடா நீ விஜய் ஏமாத்தின? சொல்டா, விஜயோடைய கம்பெனி அக்கௌண்ட்டில் இந்த பணம் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்க குணசேகரன் உடனே, சார் நீங்கள் யார், எதுக்கு என்ன வந்து கேட்குறீங்க? மேடம், யார் மேடம் இவர், எனக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை, நீங்கள் தப்பாக மனுஷன்ட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்று, இங்கே பாருங்கள் குணசேகரன், நீங்கள் ஃபோனில் பேசுன எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுனது அப்படின்னு சொல்லி மல்லி அதை போட்டு காட்டுறாங்க. அதை கேட்டவுடனே குணசேகரனுக்கு என்ன பண்ண தெரில, டக்குனு எங்கே தப்பிச்சு ஒரு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அரவிந்த் விரட்டி பிடிச்சிறாங்க. பிடிச்சி குணசேகரனை போட்டு நல்லா அடிக்கிறாங்க. அடித்து உண்மையை சொல்ல போறியா இல்லை இதோட உனக்கு கொண்டு போய் போலீஸில் ஒப்படைக்கவா? சொல்டா, உனக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் சொல்லி இப்படிலாம் பண்ண, சொல்டா அப்படின்னு கேட்க குணசேகரன் ரொம்ப தயங்குறாரு. வேறு வழி இல்லாமல் டக்குன்னு அரவிந்த் குணசேகரன் ஃபோனை பிடுங்கி அதில் யார்கிட்ட கடைசியாக பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ராஜேஸ்வரியா அப்படின்னு கேட்க குணசேகரன் டக்குன்னு அப்படியே என்ன சொல்ல தெரியாமல் தயங்குறாரு. சொல்லுடா அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக ராஜேஸ்வரியை ஃபோன் பண்ணுறாங்க. மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு குணசேகரன் கேட்க உடனே ராஜேஸ்வரி, குணசேகரன் நான் போட்டு திட்டப்படியே மல்லியை இந்த வீட்டோட துரத்திட்டேன். இப்போது ஃபைனலாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் மட்டும் சொல்லிக் கொடுத்த மாதிரி நேராக விஜய்கிட்ட போயிட்டு அந்த பத்திரத்தில் கையெழுத்தை வாங்கி விஜய் சொத்து எல்லாத்தையும் என் பேரில் மாற்றிட்டீங்க அப்படின்னா அப்புறம் விஜய் ஒன்றும் இல்லாத வெறும் பயிலாக ஆகிடுவான். அதுக்கப்புறமா நான் சொல்கிற எல்லாத்தையும் விஜய் கேட்டு தான் ஆகணும், புரியுதா? அதுக்கப்புறம் விஜயால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மல்லியும் வீட்டை விட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் மல்லி இந்த வீட்டுக்கு வரமாட்டான். இனிமேல் இந்த வீட்டில் எல்லாமே நான் வச்சது தான், நான் வச்சது மட்டும் தான் சட்டம், புரியுதா? அதனால் நீங்கள் மட்டும் சொதப்பிடாமல் எப்படியாவது விஜய் கிட்ட அந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிடுங்க குணசேகரன். புரியுதா குணசேகரன்? புரியுது மேடம், நான் வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் மேடம். சரி அப்படின்னு சொல்லி ராஜி ஃபோனை கட் பண்ணுறாங்க. இது எல்லாமே குணசேகரன் ரெக்கார்டில் தான் போட்டு வச்சுருந்துருக்கான். அவங்க இதுக்கு முன்னாடி பேசுனது இப்போ பேசுனது எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது. அதை கேட்ட உடனே அரவிந்துக்கு செம்ம அதிர்ச்சி. அட பாவி, உன்னை விஜய் சார் எப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு, கூடவே வச்சுருந்தாரு, அவருக்கு போய் துரோகம் பண்ணிட்டா துரோகி அப்படின்னு நேராக குணசேகரனை அடிச்சு இழுத்துக்கிட்டு நேராக அரவிந்து மல்லியும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போன உடனே போலீஸ் கேட்குறாங்க, ஹலோ யார் நீங்கள், எதுக்கு அவர் இப்படி இழுத்து வரீங்க அப்படின்னு கேட்க உடனே அரவிந்த் அந்த ஆதாரத்துலேருந்து போட்டு காட்டுறாங்க. இங்கே பாருங்கள் சார், விஜய்க்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை. விஜய்க்கு தெரியாமல் இந்த குணசேகரன் விஜயோடைய அக்கா பேச்சை கேட்டுட்டு எவ்வளோ வேலை பார்த்துருக்கான் பாருங்கள் அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்றே செம்ம ஷாக்காக வராரு. மல்லி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் விஜய், எல்லாத்தையும் காரணம் ராஜி தான் குணசேகரன் சொல்லி உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பின்னாடி இவ்வளோ வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னவொடனே விஜய் செம்ம அதிர்ச்சி வராரு. போலீஸ்காரங்களும் சரி ஓகே, இது உங்கள் குடும்ப பிரச்சனை மாதிரி தெரியுது, ஆனால் எங்களுக்கு தேவை ஒன்று தான், நீங்கள் அந்த இன்வெஸ்டருக்கு தேவையான பணத்தெல்லாம் உடனே செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும், உங்களால் முடியுமா? விஜய் ஒன்றே, சார் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் அவங்க எல்லா பணம் செட்டில்மெண்ட் பண்ணுறேன், அப்படி பண்ணலன்னா நீங்கள் சொல்கிறத நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி லாயர் மூலிமா விஜயும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே விஜய் நேரம் கிளம்பி மல்லி அரவிந்த் 3 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே இங்கே ராஜி செம ஹாப்பியாக இருக்காங்க. இன்னும் குணசேகரன் கையெழுத்து வாங்கியிருப்பான், விஜய் இருக்கிற சொத்து இல்லாமல் நம்ம பேருக்கு வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக விஜய் உள்ள போகிறாரு. விஜய் பார்த்து ராஜிக்கு சம்மதிச்சு, விஜய் வாடா, எப்படா வெளில வந்த, பரவாயில்லையே எப்படி வெளியே வந்த அப்படின்னு கேட்க, ஏன்க்கா நான் வெளியே வரவே மாட்டேன், என் சொத்துல நீ ஆட்டியை போட்டான்னு ட்ரை பண்ணியா, சே நீ ஒரு பொம்பளையா, உன்னை போய் அக்கான்னு சொல்கிற பாரு, அக்காங்கிற வார்த்தைக்கே அருகதை கிடையாது, நீனு எவ்வளோ மாதிரி கேவலமாலையை பார்த்துருக்க, சொந்த தம்பியை சொத்துக்காக ஆசைப்பட்டு ஜெயிலுக்கு அமைச்சிருக்கே, நீ தான் என்ன மாதிரி ஜென்மம் நீனு அப்படின்னு காரி துப்புறாரு நம்ம விஜய் ராஜேஸ்வரியை. ராஜிக்கு ஒன்றுமே புரியல, எப்படி இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சது அப்படின்னு ஒன்றும் தெரியாமல் அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாங்க.